ஹாய் அன்பானவர்களே. இது எங்கள் வயதாங்க. ஈவினிங் நாங்கள் போயிருந்தோம் பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுமே. அந்த ஆரஞ்சு கலர் சூரியன், அந்த கூலிங்கான அந்த ஒரு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரே கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஒரு எள்ளு தெளிச்சிட்ருக்கோங்க. ஆனால் ஒரு 3 வருஷமாக வந்து எங்கள் வயலில் வந்து எள்ளு சரியில்லை. மழை வந்து ஒரு டைம் மழை வந்து அழிச்சிடுச்சு. ஒரு டைம் எள்ளு தெளிச்சுமே நல்லாவே வளரலை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி வளர்ந்துச்சு. ஒரு 3 வருஷம் ரொம்பவே நஷ்டத்தில் தாங்க வந்துச்சு. எள்ளு அடித்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் வந்து எள்ளு அடிச்சிருக்கோம். பரவாயில்லாமல் இருக்குது. எள்ளு வந்து 90 நாள் ஆகுங்க அறுவடைக்கு வர்றதுக்கு. அந்த 90 நாளும் மழை பெய்யாமல், எந்த நோய், அதுக்கப்புறம் வந்து பூச்சி இதிலெல்லாம் தாண்டி தாங்க அவங்க 90 நாள் அவங்க அதெல்லாம் தாக்கு பிடிச்சி அறுவடைக்கு வரணுங்க. அப்போ தான் அவங்க வந்து ஒரு ஹாப்பியே, உண்மையான ஹாப்பியே நமக்கு கிடைக்கும். அவங்க வரும்போது தான், அந்த 90 நாளுக்கு அறுவடைக்கு வரும்போது தான் அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ஹாப்பியே கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு 3 டைம் தண்ணி விடுவாங்க. 2 டைம் வந்து மருந்து அடிப்போம், பூச்சி மருந்து அதெல்லாம் அடிப்போம். இந்த வண்டுக்காக அதுக்கெல்லாம் அடிப்போம். அப்புறம் பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கும் அடிப்பாங்க. ஏன்னா அந்த பூ வந்து பூத்தோன்னா காற்றுல நிறையா கொட்ட ஆரம்பிச்சிரும். அது பூ கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு டைம் பூ பூத்ததுக்கப்புறம் நாங்கள் மருந்து அடிப்போம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தாங்க இது முழுசான அதோட முழு அறுவடை அதுக்கு ரெடியாக இது வரும். அதுக்கப்புறம் ஆள் விட்டு பழுத்ததுக்கப்புறம் அறுத்து அதை போர் வைப்பாங்க. போர் வச்சுட்டு 3ஆம் நாள் அதை உடச்சி விடணும். அது ரொம்ப அனலாக இருக்குங்க அந்த போர். 3ஆம் நாள் உடச்சி விட்டோம்னா அதில் எள்ளு வந்து கொட்டும். கொட்டிட்டு அதுக்கப்புறம் போர் மறுபடியும் அதே மாதிரி வச்சுருவாங்க சாயந்தரத்தில். திரும்ப வந்து 5 நாள் கழித்து அதே போர் உடச்சி விடுவாங்க. அந்த 2வது உலுக்கில் தாங்க நிறைய எள்ளு வந்து நமக்கு கிடைக்கும். 2வது உலுக்கில் தான் அந்த காயெல்லாம் நல்லா காஞ்சி போய் அதுலேருந்து நிறையா வந்து எள்ளு நமக்கு வந்து கொட்டும். அந்த எள்ளை தான் அதுக்கப்புறம் வந்து அதை தூற்றி ஆள் விட்டு தூற்றி அதில் அந்த தூசு அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா எள்ளை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது எண்ணெய் ஆட்டுறதுக்கு இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் எடுப்பாங்க. அந்த எள்ளுலேருந்து வீட்டுக்கு எங்களுக்கு எண்ணெய்க்கு நாங்கள் கொஞ்சம் எள்ளு வச்சுட்டு மீதி எள்ளை நாங்கள் கொண்டு போய் சந்தையில் போட்டுருவோம். எள்ளை விற்றுருவோம் நாங்கள். இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. பார்ப்போம். 90 நாள் கழித்து தான் வந்து இதை வந்து அறுவடைக்கு வரும். அந்த 90 நாளும் எந்த மழை எல்லாத்தையும் வந்து இவங்க தாக்கு பிடிச்சி வரணும். அதிகமாக தண்ணி நின்றுச்சுன்னா, இது சல்லி வேர், அதிகமாக தண்ணி நிற்கும்போது அந்த செடி வந்து சோர்ந்து போய் வாடி போயிடும். அவ்வளோதான் அது. அதே மாதிரி நம்ம தண்ணி விடும்போதுமே ஒரு இடத்துல கூட தண்ணி பாஞ்சிருச்சுன்னா அது அப்படியே மறுநாள் வெயிலில் வந்து அந்த சோர்ந்து போய் அப்படியே வாடி போயிடும். அதனால் பார்த்து தண்ணி விடணும். இதுக்கு நிதானமாக ஒரு ஈக்குவலாக வந்து தண்ணி விடணும். அதுக்கு தண்ணி இதுக்கு விட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து பாய்க்க சொல்லுவோம். டீப்பு போட்டு பக்கத்தில் பம்பு செட் இருக்கு. அந்த பம்பு செட்லேருந்து தண்ணி வந்து நாங்கள் விடுவோம் எங்கள் வயலுக்கு. இந்த வருஷம் நல்லா வரணும்னு நான் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானுமே ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா 3 வருஷமாக ஒன்றுமே வரலை. நிறைய செலவு பண்ணியுமே வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் நல்லா விளையணும் அப்படின்னு எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் பூ பூக்கும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். அழகாக இருக்கும் ஒயிட் கலரில் அந்த பூவு. அந்த பூ பூக்கும்போது நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இப்போ பூச்சிருந்ததுனால தான் மருந்து அடித்தோம். நான் பூ விடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.